செல்லக்குட்டி, நீங்க வரப்போற ராசி எல்லாமே நடந்துகிட்டு இருக்குதுடா. உங்க அம்மா என் வாழ்க்கையில வந்து என் வாழ்க்கையவே டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டா. இப்போ நீங்களும் வரப்போறீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில இன்னும் என்னெல்லாம் மாறப்போகுதுன்னு தெரியல. என்னோட உலகமே உங்க அம்மாவும் நீயும் தான். உங்களுக்காகத்தான் இந்த அப்பா வாழற, சரியா என்றதும் குழந்தையும் உதைத்தது. அவன் கூறியதற்கு சம்மதம் தெரிவித்து பின்பு மனைவியை இறுக்கமாக அணைத்து அவள் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தவன், ஒரு பொண்ணு நினைச்சா புருஷனை எந்த அளவுக்கு வேணாலும் முன்னேற்றலாம்ங்கிறதுக்கு நீ தாண்டி உதாரணம். இதுக்கெல்லாம் கைமாறா காலம் ஃபுல்லா உன்னையும் நம்ம குழந்தையும் என்னோட உள்ளங்கையில வச்சு தாங்குவேன். உங்களுக்கு சின்ன கஷ்டம் கூட வரவிடாம என்று கண் கலங்கியபடி பேசிய கணவனை இறுக்கமாக அணைத்து கொண்டவள் அவன் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுக்க அதை கண்மூடி அனுபவித்தான் ஜீவா. அதற்கு பிறகு தங்களின் சொந்த வீட்டில் நிம்மதியான முதல் நாள் உறக்கத்தை தொடங்கினர் ஜீவாவும் அனன்யாவும். இப்படியாக ஒரு வாரம் கடந்திருக்க, அப்பொழுது கண்மணி, ஆதி, விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கௌதமி, அனு, கார்த்தி, வைஷு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஆதி, அம்மா, பசங்களுக்கு பர்த்டே வருது, அத நம்ம பெருசா செலிப்ரேட் பண்ணணுமா? கண்டிப்பா ஆதி, நானே சொல்ல நினைச்சேன். என் பேர பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற ஃபங்க்ஷன். சோ இத நல்லா கிராண்டா ஊரக்குட்டி பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. ஆமாமா, அதான் நானும் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு பிசினஸ் ஆட்கள்ல இருந்து எல்லாரையுமே கூப்பிடலாம்னு இருக்கேன். நல்ல விஷயம் ஆதி. நிறைய பேருக்கு உன்னோட குழந்தைகளை பத்தி தெரியாது இல்லையா? அப்போ ஃபேமிலியும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் என்று கண்மணி கூற, அப்பொழுது வைஷு அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அவளை பார்த்த ஆதி, என்ன வைஷு, நீ மட்டும் எதுவும் சொல்லாம அமைதியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? என்ன ஆதி, அத்தையும் நீங்களும் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் எது செஞ்சாலும் அது கரெக்டா தானே இருக்கும் என்று கூறிய மனைவியை பெருமை பொங்க பார்த்தவன், சரிம்மா, அப்போ நான் ஹோட்டல் புக் பண்ணிடுறேன். மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமும் நானே பாத்துக்கிறேன். சரிப்பா என்று கூற, அதே நேரம் அனுவோ கார்த்தியிடம், கார்த்தி, அண்ணன் பசங்களுக்கு சூப்பரா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்டா, சரியா என்று அவன் காதில் மெதுவாக கிசுகிசுக்க, நீ கவலையே படாத, என்ன வாங்கலாம்னு சொல்லு, அதையே வாங்கி கொடுத்துடலாம். ஓகேடா என்று சந்தோஷமாக அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அறைக்கு சென்று விட, ஆதியோ வைஷுவின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தான். ஆனால் வைஷுவோ குழந்தைகளை உறங்க வைத்து தன் மாமியாரின் அறைக்கு சென்று படுக்க வைத்து விட்டு கிச்சனுக்கு வந்தவள் ஆதிக்கு பால் காய்ச்சி எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றாள். அவள் கதவை திறந்து கொண்டு உள்ளே வரும் பொழுது ஆதியின் இதயம் படபடவென்று துடித்தது. அதுவும் அவள் கையில் பால் கிளாஸுடன் வருவதை பார்த்தவனுக்கு உதட்டோரம் ஒரு புன்னகையும் தவழ்ந்தது. அவன் அருகே வந்து கிளாஸை கையில் கொடுத்தவள், ஆதி, இந்தாங்க பால் என்று நீட்ட அவள் விரலை உரசியபடியே அந்த கிளாஸை வாங்கியவன், என்ன மேடம், இப்பெல்லாம் டெய்லியும் பால் கிளாஸோட வர ஆரம்பிச்சிட்டீங்க? அது என்னவோ, இது கொடுத்தாதான் எனக்கு ஒரு திருப்தியா இருக்குது என்று கூறிவிட்டு மெத்தையை சரி செய்து கொண்டிருக்க, அந்த பாலை குடித்தபடியே அவளை பார்த்து கொண்டிருந்தவன் அவள் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்ததும் இழுத்து தன் மடியில் அமர வைத்து அவள் தோளில் முகம் புதைத்து, வைஷு, நம்ம பசங்களோட பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்குதாடி? இல்லாதி, நீங்க ஏற்பாடு பண்றதே எனக்கு ஓகே தான். மத்தபடி எனக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க பண்றது எல்லாமே பெஸ்டா தான் இருக்கும். சோ எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்கு, அதுக்கு மட்டும் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா போதும். என்ன ஆசைடி? நீ சொல்லி நான் ஏதாவது கேட்காம இருப்பனா? சொல்லு. உன்னோட ஆசையை நிறைவேற்றது தானே உன் புருஷனோட வேலையே. ஆதி, குழந்தைங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு காலையில நம்ம குடும்பத்தோட கோயிலுக்கு போறோம். அபிஷேகம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே காலையிலே அன்னதானம் போடணும். ஓகே, எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதமும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆசிரமத்துக்கு போகணும். என்ன ஆசிரமத்துக்கா? ஆமா ஆதி, அங்க வயசானவங்க, சின்ன வயசுல குழந்தைங்கன்னு நிறைய பேரும் யாரும் இல்லாம இருப்பாங்க. அவங்க கூட நம்ம பசங்களோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு தான் எனக்கு ஆசை. எப்படியும் ஈவினிங் தான் நீங்க பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணுவீங்க. சோ மார்னிங் கோவில் அன்னதானம் கொடுத்துட்டு ஆஃப்டர்நூன் ஆசிரமத்துல லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் பசங்களுக்கு பர்த்டே பார்ட்டி, ஓகேவா என்று அவன் தாடையை அவள் விரல்களால் நீவியபடியே கேட்க, என்னடி திடீர்னு இவ்வளோ தூரம் யோசிச்சிருக்க? நம்ம குழந்தைங்களோட முதல் பிறந்த நாள் இல்லையா? அன்னைக்கு கண்டிப்பா எல்லாரோட ஆசீர்வாதமும் நம்ம குழந்தைக்கு தேவை. அதனாலதான்.
அது மட்டும் இல்லாம நம்ம பையன் அப்படியே உங்களை மாதிரியே இருக்கணும், பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கணும், அதுதான் என்னோட ஆசை என்று பேசிக்கொண்டே சென்ற மனைவியை கண்கள் சிமிட்டாமல் அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவனை பார்த்தவள், என்ன ஆதி, நான் சொன்னதெல்லாம் ஓகேவா, இல்ல உங்களுக்கு பிடிக்கலையா என்று கேட்டதும் தன் மனைவியின் முகத்தை அவன் கைகளில் ஏந்தியவன், நீ சொல்லி ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காம போகுமா? என் பொண்டாட்டி சொன்னா கண்டிப்பா அதை நான் கேட்பேன். நீ எப்படியெல்லாம் நம்ம பசங்களோட பிறந்தநாளை கொண்டாடணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரியே செஞ்சிடலாம், ஓகே என்றதும் அவள் முகத்தில் ஒரு சந்தோஷ புன்னகை வந்தது. அதை பார்த்த பிறகுதான் அவன் மனம் திருப்தியாக இருக்க மெதுவாக அவள் முகத்தருகே நெருங்கி சென்றவன் அவள் நெற்றி, கன்னம், கண்கள், மூக்கு என்று ஒரு இடம் பாக்கிவிடாமல் முத்தம் கொடுத்தவன் மெதுவாக அவளது செவி மடலை தன் பற்களை வைத்து லேசாக அழுத்தம் கொடுத்து கடித்தான். அதில் அவள் காது மடல் சிவந்து வெட்கத்தில் பெண் அவளின் உடல் துடிக்க அப்படியே மெதுவாக அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன் அவளை தள்ளிக்கொண்டே மெத்தையில் சரிந்தான். ஏனோ தெரியவில்லை, அவளின் வாசனையை தன் நுரையீரல் வரை ஆழ்ந்து சுவாசித்தவனுக்கு அவள் கழுத்து வளைவில் இருந்து நகர மனமே வரவில்லை. மீண்டும் மீண்டும் அங்கேயே தன் முகத்தை வைத்து உரசிக் கொண்டிருந்தவன் மெதுவாக அங்கிருந்து தனது முகத்தை எடுத்து அவள் தாடியை பிடித்து தன்னை பார்க்க வைத்து, ஏண்டி ஏண்டி இவ்வளோ அழகா இருக்க, நீ இவ்வளோ அழகா என் கண்ணு முன்னாடி இருந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றடி, உன்னை பார்த்தாலே என்னால கண்ட்ரோலா இருக்கவே முடியல, என் கண்ட்ரோலை எப்படி மிஸ் பண்ண வைக்கிறதுன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது இல்ல? என்ன அது இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் பிசினஸ் விஷயமா எவ்வளோ நாட்டுக்கு போயிருப்பேன் தெரியுமா? எத்தனை பொண்ணுங்களை பார்த்திருப்பேன். ஒருத்தவங்க மேல கூட உன் அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரவே இல்லையே. அது ஏனோ என் மனசும் சரி உடம்பும் சரி உன்னையே பைத்தியம் மாதிரி சுத்தி சுத்தி வருது. உன்கிட்ட ஏதோ மேஜிக் இருக்கு, அதான் என்ன உன்னை தாண்டி போக விடாம இழுத்து பிடிச்சிருக்கு என்று காதலோடு பேச, அதான் அதி காதல். நான் உங்க மேல வச்சிருக்கிறது, நீங்க என் மேல வச்சிருக்கிறது உண்மையான காதல். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய அழகியே வந்து உங்க முன்னாடி நின்னாலும் நிச்சயமா நீங்க என்ன தவிர வேற எவளையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டீங்க, அது எனக்கு உறுதியா தெரியும் என்று அவன் மீது உள்ள நம்பிக்கையில் அவள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் அவன் செவி வழி புகுந்து இதயத்தை சென்றடைந்தது. இந்த ஆதி இதே மாதிரியே எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கண்டிப்பா இந்த வைஷு என் கூடவே இருக்கணும். வைஷு இல்லனா ஆதி இல்ல, ஆதி இல்லனா இந்த வைஷுவே இல்ல. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? ரெண்டும் ஒண்ணுதானடி. ஆனா நான் இல்லாம கூட இருந்துருவியோ என்னவோ, நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்ன ஆதி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நிஜமா தாண்டி. அப்போ நான் உங்ககிட்ட சண்டை போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? உன்னை சண்டை போட விடாத அளவுக்கு எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். சரி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான், ஒத்துக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல நான் எந்த சமாதானத்தையும் ஏத்துக்காம உங்க மேல பயங்கர கோவத்துல நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? அடுத்த நிமிஷம் நானும் சேர்ந்து எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு உன் அம்மா வீட்டுக்கு வந்துருவேன். என்ன என்ன அது இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, என்னால ஒரு நிமிஷம் கூட நீ இல்லாம இருக்க முடியாது. அப்போ நீ எங்க இருக்கியோ அங்கதானே நான் இருக்க முடியும். என்ன ஆதி, கோச்சுக்கிட்டு போனா ஒரு 2-3 நாள் எனக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா? எதுக்குடி உனக்கு டைம் கொடுக்கணும்? நீ கோச்சுக்கிட்டு போனாலும் நீ எங்க இருக்கியோ அங்க உன் பக்கத்திலேயே வந்து இருந்து உன்னை சமாதானப்படுத்தி என் வழிக்கு வரவப்பனே தவிர உன்னை தனியா மட்டும் விடவே மாட்டேன். அப்படி ஏதாவது உன் மனசுக்குள்ள திட்டம் இருந்துச்சுன்னா அதை இப்பவே அழிச்சிடு. போங்காதி, அப்போ எப்பவுமே நான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு என் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேனா என்று அப்பாவியாய் கேட்ட மனைவியின் தலையில் கொட்டியவன், கேண்டி என்கிட்ட சண்டை போட்டு என்ன பிரிஞ்சு போற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா என்ன? அது என்னவோ இல்லதான், உங்க கண்ணை பார்த்தாலே அதுக்கப்புறம் நீங்க பேசுற வார்த்தைக்கு தான் நான் தலையாட்டுவனே தவிர வேற எதையும் பேச மாட்டேன். என்னடி இது, நான் சொல்ல வேண்டிய டயலாக் எல்லாம் எனக்கு நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாதி, என்னவோ தெரியல, உங்க கண்ணை தாண்டி என்னால வேற எதுவுமே யோசிக்க முடியாது என்று காதலோடு சொல்லியவள் அவன் நாசியை பிடித்து லேசாக கடித்து வைக்க அதில் ஆணவனின் உணர்ச்சிகளோ சில்லிட்டு எழுந்தது. அதோடு அவள் இதழோ அவனை தன்னை நோக்கி வருமாறு அழைப்பது போலவே ஒரு பிரம்மை தோன்ற அவளது நடுங்கிய இதழ்களை மெதுமெதுவாக நெருங்கியவன் ஒரு ஆரஞ்சு பழ சுவலையை சுவைப்பது போல மொத்தமாக சுவைத்து எடுத்து அதிலிருந்து ஜூஸை குடிப்பது போல குடித்து கொண்டிருந்தான்.
சில நிமிடங்கள் வரை நீண்டு கொண்டிருந்த அந்த முத்தத்தில் அவளுக்கு மூச்சு முட்டுவது போல இருக்க மெதுவாக அவளை விட்டு பிரிந்தவன் அவள் இதழ்களை தன் விரல்களால் வருடி விட்டு, என்ன பண்ணாலும் உன்னோட லிப்ஸ் இருக்கிற கலருக்கு என் லிப்ஸ் வரமாட்டேங்குதே, என்ன காரணமா இருக்கும்? பாஸ், என்ன கேள்வி இது? இதுக்கு நான் என்ன பண்றது? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, உன் லிப்ஸ் இருக்கிற கலருக்கு என் லிப்ஸ் வரணும், அது உன்னோட பொறுப்பு என்று கூற இப்பொழுது என்று முழிப்பது அவளுடைய முறையானது. அவள் சிறுபிள்ளைத்தனமாக முழிப்பதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. இட்ஸ் ஓகே வைஷு, உனக்கு நான் நிறையவே டைம் தரேன், இப்பவே உடனே செய்யணும்னு அவசியம் இல்ல, பொறுமையா எப்ப வேணாலும் நான் எதிர்பார்க்காத நேரத்துல கூட செய்யலாம் என்று கூறவும் அவள் முகம் வெட்கத்தில் குங்குமமாய் சிவக்க அதற்கு மேல் பொறுமை இல்லாதவனாக மீண்டும் அவள் கழுத்து வளைவில் இருந்த தன் முகத்தினை நகர்த்தி கொண்டு வந்தவன் அப்படியே அவள் மென்மையில் முகம் புதைக்க அவளோ மெத்தை உரையினை தன் 2 கைகளாலும் இறுக்கமாக பற்றி கொண்டு கண்ணை மூடிக்கொண்டாள். அதற்கு பிறகு நொடி நோரம் கூட தாமதிக்காமல் அவளுடைய ஆடைகளை கலைந்து தூக்கி எறிந்தவன் அவளுடன் கூடலில் குதிப்பதற்கு தயாரானான். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை தன்னுடைய இதழ்களால் ஊர்வலம் நடத்தி கொண்டிருந்தவன் எங்கு தொடங்கி எங்கு முடிப்பது என்று முடிவில்லாத ஒரு மோகக் கடலில் தவித்துக் கொண்டிருந்தான். மீண்டும் மெதுவாக அவனது இடையின் அருகே வந்து சிறிது அழுத்தம் கொடுத்தவன் அவள் ஆழிலை வயிற்றில் முத்தத்தினை பதிக்க அதில் பெண்மையின் உணர்ச்சிகள் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. நீண்ட நேரமாக அவள் வயிற்றை சுற்றியே தனது இதழினை வைத்து கோலம் போட்டு கொண்டிருக்க அவளோ ஆதி ஆதி என்று முணங்க ஆரம்பித்து அவனின் பின்னந்தலையில் தன் விரல்களை நுழைத்து இறுக்கி பிடிக்க அதற்கு மேல் அவனுடைய பொறுமை எல்லாம் காற்றில் பறந்தது. குழந்தைகள் பிறந்ததிலிருந்து எப்பொழுதும் பாதுகாப்புடனேயே அவளிடம் அணுகி கொண்டிருந்தவன் இந்த முறையும் அவர்களுடைய பாதுகாப்பை கருதி அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு விட்டு அதன் பிறகுதான் அவளுடன் தஞ்சமானான். அது இருவருக்குமே பிடிக்கவில்லைதான். இருந்தாலும் குழந்தைகள் இப்பொழுது சின்ன பிள்ளைகளாக இருப்பதனால் உடனே இன்னொரு குழந்தை வேண்டாம் என்று திட்டமிட்டு அவர்கள் பேசி வைத்துத்தான் இந்த முடிவை எடுத்துள்ளார்கள். இருந்தாலும் இதிலிருந்து தங்களுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் விரைவிலேயே அந்த நாள் நெருங்கப் போகிறது என்று தெரியாமல் அன்றைய கூடலில் ஒருவருக்கொருவர் சந்தோஷ கடலில் திளைத்துக் கொண்டிருந்தனர். நீண்ட நேரமாக அவளை ஆட்கொண்டிருந்தவன் இன்று முழுவதும் மென்மையை எடுத்து தூர போட்டுவிட்டு வன்மையிலேயே அவளை நாடிக்கொண்டிருந்தான். அவனுடைய இந்த வேகத்தில் ஒரு நிமிடம் வைஷுவோ நிலை கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். அது அவளுக்கும் பிடித்திருந்ததுதான். அதில் தன் கணவனை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு அவன் முதுகில் தன் கைகளை படரவிட அவனோ வைஷு வைஷு என்று அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து அவளுக்குள் மொத்தமாக புதைந்து தொலைய போனான். பெண் அவளின் நகக்குறியோ அவன் முதுகில் ஆங்காங்கே கோடுகளை இழுத்து கொண்டிருக்க அப்பொழுது இருந்த உணர்ச்சி வேகத்தில் அது எதையுமே அவன் கவனிக்கவே இல்லை. அதே நேரம் அவனுடைய பல்தடமும் அவளுடைய கழுத்திலும் மென்மை பகுதி, வயிறு, கால் என்று அனைத்து இடங்களும் பதிந்து கொண்டிருந்ததை அவளும் கவனிக்கவில்லை. இப்படியே இருவரும் நடுநேரம் வரை கூடலில் திளைத்துவிட்டு பின்பு அசதியில் ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்து கொண்டு உறங்கி போயினர். அடுத்த நாள் காலை அவளுக்கு முன்பாகவே எழுந்த ஆதி மெதுவாக அவளை தன்னிடமிருந்து பிரித்துவிட்டு தன்னுடைய ஆடைகளை போட்டுக்கொண்டவன் அவள் அருகே வந்து அமர்ந்து அவளுடைய முகத்தில் விழுந்திருந்த முடி கற்றுகளை காதோரமாக ஒதுக்கிவிட்டு அவள் நெற்றியில் ஒரு முத்தத்தை கொடுத்தான். அதில் மீண்டும் அவள் அவனுக்குள் இன்னும் நெருக்கமாக புதைய மீண்டும் மீண்டும் அவள் கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்தான். அதற்கு பிறகு பெண் அவள் மெதுவாக கண்களை திறந்து அவனை பார்த்து, ஆதி, குட் மார்னிங். குட் மார்னிங் டி. ஆமாதி, நீங்க என்ன அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்களா? இல்லடி, இனிமேதான் குளிக்க போகணும். அப்படியா என்றவள் அவனை வேகமாக இழுத்து தன் மேல் போட்டுக்கொண்டு மீண்டும் உறங்க தொடங்கினாள். அதில் அவனது உணர்வுகள் தான் தடுமாறி போனது. அடி பாவி, டைம் ஆகுதுடி. ஆல்ரெடி நம்ம எழுந்ததே லேட்டு. நான் எழுந்துச்சு போய் குளிக்கலாம்னு பார்த்தா இப்படி என்ன இழுத்து உன் மேல மறுபடியும் போட்டு வச்சுக்கிட்ட. நம்ம 2 பேரும் ஆபீஸ்க்கு போகணும், ஞாபகம் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் போலாம் ஆதி, கொஞ்ச நேரம் பிளீஸ் இப்படியே இருங்களேன் என்று அவனை இறுக்கமாக அணைத்து கொள்ள அவள் இழுத்து போட்டதில் அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து கொண்டு விழுந்தவன் அதற்கு பிறகு அவளிடம் இருந்து எழும்புவதற்கு மனமே வரவில்லை.
அவனும் 2-3 முறை அவளிடம் இருந்து பிரிந்து போக நினைக்க அவள் விடாமல் அவனை இழுத்து பிடிக்க இப்பொழுது அவனுக்கோ அவளை ஒரு வழி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. வேகமாக தன்னுடைய ஆடைகளை களைந்தவன் போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு மீண்டும் அவளை நாடினான். அதில் பெண் அவள் பதறி போய் கண்மொழித்து பார்த்து, ஆதி வேண்டாம் ப்ளீஸ், போடி, நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். சும்மா இருந்தவனை கிளப்பி விட்டுட்டு இப்போ வேண்டாம்னு சொன்னா உன்னை விட்டுருவேனா? என்ன ஆதி, உங்க கூட இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு தான் நினைச்சேன். நீங்க என்னன்னா? வைஷு, நான் சொல்ற நல்லா கேட்டுக்கோ. உன்னால கண்டிப்பா இருக்கிற டயர்டுக்கு இப்போ எழுந்திருக்கவே முடியாது. நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் உனக்கு தூக்கம் எல்லாம் பறந்து போயிடும். அப்புறம் என்ன, 2 பேரும் போய் குளிச்சுட்டு ஒன்னாவே ஆபீஸ்க்கு கிளம்பி போகலாம் என்று கூறியவன் அதற்கு மேல் அவளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பை கொடுக்காமல் அவள் இதழ்களை தன் இதழ்களால் கவ்விக்கொண்டான். அப்பொழுதே வைஷு இதற்கு மேல் அவனிடம் இருந்து தப்பிப்பது நடக்க இயலாத காரியம் என்று நினைத்தவள் அவனுடைய செய்கைக்கு தன் உடலை அசைந்து கொடுத்து கொண்டிருந்தாள். காலை நேரமாக இருந்தாலும் நீண்ட நேரமாக சென்று கொண்டிருந்தது இவர்களது கூடல். இருவருக்கும் இந்த கூடல் போதும் என்ற நினைப்பே இல்லாத அளவுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அவள் மிகவும் சோர்ந்து போவது போல் ஆனதும் அதே நேரம் தன்னுடைய கூடலை சீக்கிரமாக முடித்து கொண்டவன் மெல்ல அவள் நெற்றியில் இதழை பதித்துவிட்டு அவள் அருகே வந்து சரிந்து படுத்தவன் பின்பு என்ன நினைத்தானோ தெரியவில்லை. எழுந்து டவலை கட்டிக்கொண்டு அவளை அப்படியே தன் கைகளில் ஏந்தியவன் குளியலறைக்குள் புகுந்தான். சூடான வெந்நீரில் அவளை குளிக்க வைத்துவிட்டு அவனும் சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு ஆடைகளை மாற்றி கொண்டு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் அமரவும் வைஷு மிகவும் சோர்வாக இருந்தாள். அப்பொழுது ஆதியோ, ஏண்டி என்னை இப்படி பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்ண ஆதி? என் முதுகெல்லாம் சுடுதண்ணி பட்ட உடனே எப்படி எரிஞ்சிச்சு தெரியுமா? எல்லா பக்கமும் ரத்த கட்டேரி மாதிரி நகத்தை வச்சு கீறி வச்சிருக்க. ஆதி, சும்மா சும்மா என்னையவே சொல்லாதீங்க. நீங்க மட்டும் என்னை எங்கெல்லாம் கடிச்சு வச்சிருக்கீங்க தெரியுமா? தண்ணி பட்ட உடனே திக்கு திக்குன்னு எரிய ஆரம்பிச்சிடுது தெரியுமா? அப்படியா? எங்கெல்லாம் கடிச்சு வச்சிருக்கேன்? காட்டு பாக்கலாம். ஐயோ, ஒண்ணு வேண்டாம், போங்காதி ப்ளீஸ். சரி சரி, நீயே சொன்னாலும் இதுக்கு மேல நான் உன்கிட்ட வரமாட்டேன். ஏன் சொல்லு? அதையும் நீங்களே சொல்லுங்க. இதுக்கு மேல உன் பாடி தாங்காதிரி செல்லம், அதனாலதான். சோ மிச்சத்தை நம்ம நைட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஐயோ, இதுக்கு மேல என்னால முடியவே முடியாதாதி ப்ளீஸ் என்றதும், என்னடி, காலையில இருந்து நைட் வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்குள்ள உன்னை நான் திரும்பவும் தேத்திக்குவேன், அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத என்றவன் அவள் தலையில் கட்டியிருந்த துண்டை கழட்டி விட்டு ட்ரையர் எடுத்து அவள் முடியை காய வைத்து விடவும் பிறகு அவள் தலையை சீவிக்கொண்டு இருவரும் தயாராகி கீழே இறங்கி வரும்பொழுது ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டே வந்தனர். அப்பொழுது ஹாலில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த அனுவோ கார்த்தியை பார்த்து, டே கார்த்தி, அண்ணனையும் அண்ணியும் பாத்தியா எவ்வளவு ரொமான்டிக்கா பேசிட்டு வராங்க. நைட் எல்லாம் ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிருப்பாங்க போல இருக்கே, அதான் இவ்ளோ லேட்டா ரெடியாகி வர்றாங்க என்று சிரிக்க, அடியே அவர் உன்னுடைய அண்ணன், என்னடி நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? எல்லாரும் உன்ன மாதிரி மங்குனியா இருப்பாங்களா? அடிப்பாவி, போனா போதுன்னு உன்னை பாவம் பார்த்து விட்டு வச்சதுக்கு என்னை எப்படி எல்லாம் சொல்ற பாத்தியா? அடப்போ கார்த்தி, டாக்டர் கிட்ட போனா நீங்களும் உங்க புருஷனும் சேர்ந்து ஒன்னா இருந்தீங்களான்னு கேக்குறாங்க. எதுக்கு டாக்டர் எப்பவுமே இப்படியே கேக்குறீங்கன்னு கேட்டா அப்பதாம்மா நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்றாங்க. ஆனா நீ பேபிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து பயந்து என் கிட்டயே வரமாட்டேங்கிற. போடா, எனக்கு எவ்வளவு வெறுப்பா இருக்கு தெரியுமா? என்னடி நீ இப்படி எல்லாம் சொல்ற? எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமா இருந்துச்சு. குழந்தை விஷயத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் அமைதியா போயிட்டேன். எப்படியோ போ. அப்புறம் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகாம ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு முழு காரணமும் நீதான் என்று கூறியவள் முகத்தை திருப்பிக் கொள்ள அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவள் கூறிய வார்த்தை அவன் இதயத்தை மிகவும் பலமாக தாக்கியது. பின்பு மீண்டும் அவளிடம் நெருங்கியவன், சரிடி, நீ கவலைப்படாத, நம்ம இன்னையிலிருந்து கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா உனக்கு நார்மல் டெலிவரி ஆகும், அதுக்கு நான் பொறுப்பு, சரியா? ஏனோ சொல்ற, பாக்கலாம், அதை செயல்ல நடத்தி காட்டு என்று கூறிவிட அதே நேரம் கீழே வந்த ஆதியும் வைஷுவும் அமைதியாக அமர்ந்து சாப்பிட்டு விட்டு அலுவலகம் செல்வதற்காக புறப்பட, கண்மணி, ஆதி, பர்த்டேக்கு ஹோட்டல் புக் பண்ணணும், இன்விடேஷன் அடிக்கணும். ஆமாம்மா, இன்னைக்கே எல்லா வேலையும் நான் முடிச்சிடறேம்மா.
நானும் வைஷுவும் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஹோட்டல் போய் பார்த்து புக் பண்ணிட்டு இன்விடேஷனையும் பிரிண்டிங்க்கு கொடுத்துட்டு போகிறோம். சரிப்பா, அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. அப்படின்னா நானும் கௌதமி, உங்கள் அப்பா, சித்தப்பா எல்லாரும் போயிட்டு குழந்தைங்க 2 பேத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறோம். அப்படியே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறோம். ஆமாம்மா, அப்போ அந்த வேலையெல்லாம் நீங்க முடிச்சிடுங்க. எனக்கும் வைஷுக்கும் நாங்க தனியா போய் கடையில் எடுத்துக்கிறோம். உங்க கூட எங்களால வர முடியாது, கொஞ்சம் வேலை இருக்குது. புரியுதுப்பா, நான் வேணா வைஷுக்கும் உனக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டுமா? என்ன வைஷு, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே அத்தை. நீங்களே நல்லதா ஒரு சாரி சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க. எனக்கும் போய் தேடுற வேலையாச்சும் மிச்சம். என் மருமகளை பாத்தியாடா, நான் எது சொன்னாலும் சரின்னு சொல்லிடுவா. இப்படி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். போதும், உடனே உங்க மாமியார் மருமக பிராணத்தை பாட ஆரம்பிச்சிடாதீங்க. இப்போ எனக்கு டிஃபன் வைங்கம்மா, நான் சாப்பிட்டு கிளம்புறேன், நிறைய வேலை இருக்கு. என்ன கார்த்தி, ஆபீஸ் கிளம்பிட்டியா? இதோ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். சரி, நீ முன்னாடி போ, நானும் வைஷுவும் ஹோட்டல் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ் வந்துடுறோம். சரியாதி என்றவன் அணுவை பார்த்து விட்டு, அப்போ நான் கிளம்பட்டுமாடி? ஓகே கார்த்தி, பார்த்து போயிட்டு வா என்றதும் அவளிடம் குனிந்து நெற்றியில் ஒரு முத்தம் வைத்து விட்டு எழுந்து கை கழுவி விட்டு சென்றவனை பார்த்தவர்களுக்கு மிகவும் பூரிப்பாக இருந்தது. தன் மகள் அவள் கணவனுடன் சந்தோஷமாக வாழ்கிறாள் என்பதை தவிர பெற்றவர்களுக்கு வேறு என்ன சந்தோஷம் வேண்டும்? அதுவும் இது போன்ற நேரத்தில் மனைவியை பாசமாக பார்த்து கொள்கின்ற கணவன் கிடைப்பது எத்தனை வரம் என்று அவர்களுக்கு தானே தெரியும். பிறகு ஆதியும் வைஷுவும் அந்த ஊரில் இருக்கும் மிக பெரிய ஹோட்டலுக்கு சென்று பார்ட்டி நடக்கும் இடத்தை முழுவதும் பார்த்துவிட்டு எந்தெந்த மாதிரி தீம் செட் செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் முடிவு எடுத்தவர்கள் அந்த ஹோட்டலை புக் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு பிரிண்டிங் பிரஸிற்கு சென்று பிறந்த நாள் கார்டை அச்சடிக்க சொல்லிவிட்டு நேராக அலுவலகம் புறப்பட்டு சென்றனர். இப்படியாக கடகடவென்று இந்த 2-3 நாட்களும் ஓடிவிட குழந்தைகளில் முதல் பெரியவர்களிலிருந்து குடும்பத்தில் இருக்கும் மொத்த ஆண்களுக்கும் துணிகளை எடுத்து முடிப்பது முதல் பத்திரிகை வைக்கும் பணி அனைத்தையும் செய்து முடித்து விட்டனர். இந்த முறை ஆதி தனது தொழில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் செய்திருந்ததனால் அது பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியது. அனைவரும் ஆதியின் வீட்டு பார்ட்டிற்கு செல்வதில் மிகவும் ஆர்வமாக இருந்தனர். எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்த அந்த பிறந்த நாளும் வந்தது. காலையில் எழுந்த ஆதியும் வைஷுவும் தங்களது குழந்தைகளை தூக்கி செல்லம் கொஞ்சி அவர்களுக்கு தங்களது சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி முத்தம் கொடுத்துவிட்டு பின்பு 2 குழந்தைகளையும் அழகாக குளிக்க வைத்து தயார் செய்து கொண்டு கீழே வந்தவர்கள் கண்மணி, விஸ்வநாதன், கௌதமி, ராமமூர்த்தியின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர். பிறகு கண்மணி, சரி நம்ம கோயிலுக்கு கிளம்பலாமா? இன்னைக்கு என் பேர பசங்களுக்காக ஸ்பெஷல் பூஜை எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்றதும் கண்டிப்பா போலாம் வாங்க என்று கூற கண்மணியும் கௌதமியும் ஆளுக்கு ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு செல்ல அப்பொழுது அணுவும் கார்த்தியும் அவர்களுடன் சென்றனர். பிறகு கோவிலுக்கு சென்று ஸ்பெஷல் பூஜைக்கான அனைத்தும் செய்து முடித்து அபிஷேகம், ஆராதனை அனைத்தும் முடித்துவிட்டு வெளியே வந்தார்கள். அங்கு அன்னதானத்திற்காக காத்திருந்தவர்களை பார்த்து சந்தோஷமான வைஷு அன்று ஆதியிடம் சொன்னதோடு சரி. அதற்கு பிறகு அவள் அதை பற்றி எதுவுமே யோசிக்கவில்லை. அவனோ தன் மனைவி சொன்னதை அவ்வளவு கவனமாக ஞாபகம் வைத்துக் கொண்டு அதை இன்று நடத்தி இருப்பது அவளுக்கு மனதளவில் பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. பின்பு அங்கு வந்திருந்தவர்களை காக்க வைக்காமல் ஆதியும் வைஷுவும் தங்கள் குழந்தைகளை கையில் ஏந்தி கொண்டு குழந்தை கையால் முதலில் 5 பேருக்கு சாப்பாடு பரிமாறச் செய்து சாப்பிட சொல்ல அவர்களும் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு அவர்கள் குழந்தைகளையும் குடும்பத்தையும் மனமாற வாழ்த்துவிட்டு சென்றனர். பிறகு அனைவரையும் அழைத்து கொண்டு ஆதி ஆசிரமம் நோக்கி செல்ல ஆசிரமம் வாசலில் சென்று நின்றதும் ஒருவரையொருவர் பார்த்து முழித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது கண்மணி, என்னப்பா திடீர்னு இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம் என்று கேட்க, இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் மதிய சாப்பாடு நம்ம தம்மா கொடுக்க போறோம், குழந்தைங்களோட பிறந்தநாள் சார்பாக. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருக்குமே புது துணி எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கேன் என்ற ஆதியின் பேச்சை கேட்டு வைஷுவின் கண்கள் இரண்டும் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவள் சாப்பாடு மட்டும்தான் போட வேண்டும் என்று கூறியிருந்தாள். ஆனால் அவள் கணவன் அதற்கு மேல் ஒரு படி சென்று அவர்களுக்கு இன்று புது துணியும் வழங்க ஏற்பாடு செய்திருந்ததில் அவள் மனம் எல்லையில்லாத மகிழ்ச்சி கொண்டது. உள்ளே சென்று அனைவருக்கும் அவர்கள் சார்பாக துணிகளை கொடுக்க அதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டவர்கள் உள்ளே சென்று சிறிது நேரத்திலேயே அதை போட்டு கொண்டு வந்து குழந்தையை வாழ்த்தி பிரேயர் செய்துவிட்டு
மதிய சாப்பாட்டில் அமர இப்பொழுதும் அவர்கள் குழந்தைகள் கையால் அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறி அவர்கள் மொத்த குடும்பமும் அங்கிருந்து அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறினர். எல்லோரும் திருப்தியாக சாப்பிடுவதை பார்த்த வைஷுவிற்கும் கண்மணி கௌதமிக்கு எல்லாம் கண்களில் ஆனந்த கண்ணீரே திறந்துவிட்டது. அதில் வைஷு ஆதியின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டவள், தேங்க்யூ ஆதி, தேங்க்யூ சோ மச், லவ் யூ டி, லவ் யூ சோ மச். ஆதி, என்னோட இந்த ஆசைய நீங்க இந்த அளவுக்கு நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. நம்ம பிள்ளைகளோட பிறந்த நாள் ஈவினிங் கொண்டாட போற பார்ட்டியை விட இப்ப இதெல்லாம் நடந்ததெல்லாம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஆதி என்றார். நீ சந்தோஷமா இருக்கல்ல, எனக்கு அதுதான் வேணும். என் பொண்டாட்டி வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன் என்று கூறிவிட்டு பின்பு அவர்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிக்க கொஞ்ச நேரம் அவர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் அதற்கு பிறகு புறப்பட்டு தங்கள் வீட்டிற்கு வந்து மதிய உணவை முடித்துக் கொண்டு மாலை பார்ட்டிக்கு செல்ல வேண்டும் என்பதால் சிறிது நேரம் ஓய்வெடுக்க தொடங்கினர். பின்பு மாலை நேரம் அனைவரும் பார்ட்டிக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்க ஆதி குழந்தைகளுக்கு ஆடை போட்டு கொண்டிருந்தான். அதற்குள் வைஷு உடைமாற்றும் அறையிலிருந்து தன்னுடைய புடவையை கட்டிக்கொண்டு வெளியே வர அதை பார்த்தவனுக்கு கண்கள் எல்லாம் அப்படியே உறைந்து போனது. தேவதையாய் ஜொலிக்கும் தன் மனைவியின் அழகை எவ்வளவு நேரம் பார்க்க சொன்னாலும் கண்ணை சிமிட்டாமல் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரசனையாக இருந்தாள். அதற்குள் அவள் அருகே வந்தவன், ஆதி, இந்த சாரி எனக்கு எப்படி இருக்கு என்று கேட்க அவன் பேச்சு மூச்சே இல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் முன் தன் கைகளை ஆட்டி அவனை நிதானத்திற்கு கொண்டு வந்தவள், ஆதி, ஏன் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சொல்லுங்க, என்னோட சாரி எப்படி இருக்கு? சான்ஸே இல்ல வைஷு, தாறுமாறா இருக்க. அது எப்படி உனக்கு எந்த புடவை கட்டினாலும் அவ்வளவு அழகா இருக்கு. அப்படியா? ஆனா இன்னைக்கு என் செல்ல குட்டிங்க தானே ரொம்ப அழகா இருக்காங்க என்று அவர்களை பார்த்து கொஞ்ச உடனே ஆதி, சரிடி, நான் பசங்களை ரெடி பண்ணிட்டேன், நானும் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், கிளம்பலாம், டைம் ஆச்சு என்று கூறிவிட்டு அவனும் அவளுடைய உடைக்குமே மேட்சாக இருந்த கோட் ஷூட்டை எடுத்து போட்டுக்கொண்டு 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு கீழே இறங்கி வந்தனர். அவர்கள் 4 பேரையும் ஒரு குடும்பமாக பார்த்த கண்மணி கௌதமி விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு மனமெல்லாம் நிறைந்து போனது. தன் மகன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்த தாய்க்கு இன்று அதெல்லாம் தன் கண் முன்னால் நடக்கும் பொழுது அவர் கண்களும் மனமும் நிறைந்து போனது. மனதளவிலேயே நால்வரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்தார். பின்பு குழந்தைகளை பார்த்ததும், அடடடடா, இந்த பாட்டி எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்காடி தங்கம் என்று குழந்தைகளை வாங்கிக் கொள்ள அதே நேரம் ஆதி வைஷுவின் தோளில் கையை போட்டு தன்னோடு இறுக்கமாக நிற்க வைத்தான். எல்லாரும் ரெடியாமா, கிளம்பலாம் தானே? இதோ அணுவும் மாப்பிளையும் வந்துட்டாங்கன்னா உடனே கிளம்ப வேண்டியதுதான். என்ன, அணு இன்னும் ரெடி ஆகலையா? ஆமாப்பா, அவ சாதாரணமாவே கிளம்புறதுக்கு ரொம்ப டைம் எடுப்பா. இப்போ பிரெக்னண்டா வேற இருக்கா, சொல்லவா வேணும்? பாவம், கார்த்தியோட நிலைமைதான் இந்நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்று கூறி சிரிக்க வைஷுவோ, அத்த, நான் போய் பாக்கட்டுமா? சரிம்மா, போய் கூட்டிட்டு வா என்றதும் அந்த கதவை தட்டிவிட்டு காத்திருக்க கார்த்தி வேகமாக வந்து கதவை திறந்தான். அவன் அப்படி டயர்டாக இருப்பதை பார்த்தவளுக்கு புரிந்து விட்டது. என்னடா, ஆனா இன்னும் ரெடி ஆகல போல இருக்கே. எப்படி வைஷு இவ்வளவு கரெக்டா சொல்ற? தான் உன் மூஞ்சு பார்த்தாலே தெரியுதே நீ எவ்வளவு டயர்டா இருக்கன்னு. ஆமாப்பா, இந்த சாரி எப்பெல்லாம் என்னால அவளுக்கு சரியா ஃப்ளீட் பண்ணவே முடியல. சரி, அதெல்லாம் விடு, நான் பாத்துக்கிறேன், நீ வெளியே போ. எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க, நான் அணுவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன் என்றவள் அணுவிடம் செல்ல அவளோ சோகமாக கட்டிலில் அமர்ந்து கொண்டிருந்தாள். என்ன சனு? அண்ணி பாருங்க அண்ணி, இந்த சாரி ஃபிளீட் சரியாவே நிக்க மாட்டேங்குது. வயிறு பெருசா இருக்கிறதுனால என்னால இந்த புடவைய ஹேண்டில் பண்ணவே முடியல. அவ்வளவுதானே, இங்க வா, நான் உன்னை ரெடி பண்ணி விடுறேன் என்று அதை சரி செய்து விட்டு அவளை பார்க்க, வா அண்ணி, எப்பவுமே நீங்க பெஸ்ட் தான். கார்த்தி இவ்ளோ நேரமா போராடிக்கிட்டு இருந்தான், ஆனா நீங்க வந்த உடனே சரி பண்ணிட்டீங்க என்று கூற அதற்கு பிறகு அங்கிருந்த டேபிளில் இருந்த பூவை எடுத்து அணுவின் தலையில் வைத்து விட்டவள், சரி இப்ப நம்ம கிளம்பலாமா? பசங்க ரெடியா அண்ணி? எல்லாருமே ரெடி, உனக்காக தான் வெயிட்டிங். சரி சரி வாங்க போலாம் என்று அவள் கிளம்ப அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு வெளியே வந்தாள். தன் மகளும் மருமகளும் இவ்வளவு அழகாக ஒற்றுமையாக கைகோர்த்து நடந்து வருவதை பார்த்த கண்மணிக்கு இந்த குடும்பம் எப்பொழுதும் இப்படியே ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசை மட்டுமே வந்தது.
பிறகு ஒரு வழியாக வீட்டில் இருந்த அனைவரும் அந்த பார்ட்டி நடக்கும் ஹாலுக்கு தான் புறப்பட்டு சென்றனர்.